அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட். சவுண்ட் கேக்குதா கிளியரா? ரைட். ஓகே. ரைட். எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் பிபிசி நிறுவனத்துக்கூடாக 2024 ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு அந்த பரீட்சையை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு இறுதியாக இடம்பெறக்கூடிய இந்த இறுதி செமினாரின் முதலாவது செயலமர்வு, முதலாவது அமர்வு தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரையிலும் முதலாவது அமர்வாகவும், அதே போன்று 10 மணி தொடக்கம் 11:30 வரை இரண்டாவது அமர்வாகவும், மாலை 4 மணி தொடக்கம் 5:30 வரை மூன்றாவது அமர்வாகவும், இரவு 7:30 தொடக்கம் 9:30 வரை நான்காவது அமர்வாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி கருத்தரங்கு இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பமாக நாங்கள் இன்றைக்கு இறுதி கருத்தரங்கின் இறுதி செமினார் முதலாவது அமர்வை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. ரைட். ரைட். அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் பிபிசி நிறுவனம் இந்த இறுதி கருத்தரங்கை நடாத்துவதற்கு முழுமையாக அனுசரணை வழங்குகின்றது என்ற அடிப்படையில் நான் அவர்களை பற்றி மிக சுருக்கமாக ஒரு சில அந்த நிறுவனத்தை பற்றி மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். உங்களுக்கு தெரியும், 2021 ஆண்டளவில் இலங்கையில் ஏற்பட்ட அந்த கொரோனா தாக்கத்தின் காரணமாக பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு மாணவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் பல மாணவர்கள் அல்லது பல பாடங்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அரபு இலக்கிய பாடத்தை கற்ற மாணவர்களுக்கு ஆன்லைனுக்கூடாக வகுப்புகள் இடம்பெறாத அந்த சூழலில்தான் இந்த நிறுவனம் அந்த பின்னணியில் அந்த உடனடி காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு இலவசமாக பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. அப்போ கிட்டத்தட்ட 3 வருடங்களை தாண்டி பயணிக்கின்ற இந்த நிறுவனமானது கடந்து வந்த 3 வருட காலங்களில் அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட பல 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 வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இது இறுதி கருத்தரங்காக இருந்தாலும் கூட நான் மிகவும் பழக்கப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு 2021, 22, 23, 24 தற்போதும் கூட 25ஆம் ஆண்டும் கூட ஆன்லைனுக்கூடாக தொடர்ச்சியாக இலவசமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அரபு இலக்கிய பாடம் மட்டுமல்ல, அரபு மொழி ஓலவல்ல உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் பக்கட் 1 சரியா, அதாவது தொகுதி பாடம் 1ல்
சிவிக்ஸ், ஜியோகிரஃபி, கொமர்ஸ், அதே போல் அதில் வரக்கூடிய ஒரு பாடம் தான் அரபிக் லாங்குவேஜ். அப்போ இந்த அரபிக் லாங்குவேஜ் என்ற அந்த அரபு மொழி பாடத்தையும் ஒரு தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக வகுப்புகள் நடாத்தப்பட்டு வருகின்றது என்பதை தாங்கள் அறிவீர்கள். மட்டுமன்றி ஏலெவல், அட்வான்ஸ் லெவல், உயர்தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை ஒரு பாடமாக கற்கின்ற மாணவர்களுக்கும் ஷேக் இர்ஃபான் இஸ்லாஹி என்ற வளவாளர் கூடாக அவர்களுக்கும் வாராந்தம் இலவசமாக தொடராக பாடங்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன என்பதை தாங்கள் அறிவீர்கள். அப்போ மிக முக்கியமாக தற்போதைக்கு 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, அதே போல் ஓலெவல் 12, 13 தரங்களில் அரபு அல்லது அரபிலக்கிய பாடங்களை கற்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக பாடங்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன. அதே போன்று மிக அண்மையில் தரம் 6 தொடக்கம் 9 வரை உள்ள மாணவர்களுக்கு 6, 7, 8, 9 இந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் அரபு மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இபிசியுடைய அயராத முயற்சியின் விளைவாக மிக முக்கியமான பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், அதே போன்று தேசிய கல்வி நிர்வாகத்தின் வளவாளர்கள், இவர்களை கொண்ட ஒரு குழுவானது ஒரு தரமான சிறந்த ஒரு சிலபஸ் ஒன்றை அறிமுகப்படுத்தி தற்போது அது நூலுறப்படுத்தப்பட்டு வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களுடைய அந்த முயற்சியின் விளைவுதான் அதுவும் கூட. மட்டுமன்றி நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகளும் மாவட்ட மட்டங்களில் இடம்பெற்று வருகின்றமையை இங்கு குறிப்பிட வேண்டும். அதே போன்று இபிசி நிறுவனமானது ஆன்லைனுக்கூடாக இந்த இறுதி கருத்தரங்கை நடத்தினாலும் பிசிக்கலாக அவர்களிடம் கோரிக்கை விடப்படும் இடத்து வளவாளர்களை கொண்டு ஓலெவல், ஏலெவல், அரபிக் லிட் அல்லது அரபிக் லாங்குவேஜ் செமினார்களும் அவர்களுடைய பூரண அனுசரணையோடு இடம்பெற்று வருகின்றது என்பதையும் குறிப்பிட வேண்டும். இவை போன்ற பல முக்கியமான வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த நாட்டில் அரபு மொழி உயிர் வாழ வேண்டும். அரபு மொழி நாங்கள் எப்படி தாய்மொழியில தமிழ் அழகா பேசுகிறோமோ அதே போல சிங்களம் எங்களோட நாட்டில் புழக்கத்தில் எப்படி பேச்சு வழக்காக பேச்சு மொழியாக மாறி இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு காலத்தில் அரபு மொழியும் இந்த நாட்டில் மக்கள் சாதாரணமாக தங்களுடைய நாளாந்த பேச்சுகளில் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டும் அல் குர்ஆனிய மொழி, வஹியின் மொழி என்ற அடிப்படையில் அரபு மொழியை உயிர் வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கிலும் எதிர்காலங்களில் அரபு மொழியை நன்கு படித்த மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருப்பதனாலும் அவர்களுக்குரிய அந்த மொழியை சிறந்த முறையில் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அரபு மொழி சார்ந்த செயற்பாடுகளில், வேலை திட்டங்களில் அவர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக அவர்களுக்கு என்ன செய்யணும்? துவா செய்யணும். அவங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ரைட், அவங்களோட துவாக்கள் தான் அந்த நிறுவன ஊழியர்களுக்கு தேவைப்படுகின்றது என்ற வகையில் அவங்களோட முயற்சிகள் அல்லாஹு தாலா அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய இந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்றும் நீங்கள் கட்டாயமாக அவர்களுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ரைட், அப்போ அந்த வகையில் கட்டாயமான அந்த இபிஎஸ்சி தொடர்பாக ஒரு மிக சுருக்கமாகத்தான் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்தேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. ரைட், அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இடம்பெற இருக்கின்ற இந்த இறுதி கருத்தரங்கின் இந்த 4 அமர்வுகளும் கூட அவர்களுடைய பூரண அனுசரணையில் தான் இடம்பெற இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றேன். சரி, ஓகே. அப்போ நான் இந்த செஷனில் மிக முக்கியமாக ரைட் 4 செஷனாக நடக்க இருக்கின்ற இந்த இதில் என்னகிட்ட இந்த டியூட் ஒன்று இருக்குது. ரைட், இதை அடிப்படையாக கொண்டு தான் நான் செஞ்சுட்டு போவேன். பெரும்பாலும் ஆரம்ப செஷன் வந்து நாங்கள் ஒரு மீட்டலாக செஞ்சுட்டு போவோம். ரைட், உங்களுக்கு ஏதும் டவுட்டுகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம்.
சில போது நாங்கள் வந்து டீச்சர் கைடில் இல்லாத உங்களோட புத்தகத்திலையும் சில போது உள்வாங்கப்படாத சில விஷயங்களை எக்ஸாமுக்கு வரலாம் என்ற எண்ணத்தில் சில விஷயங்களை சொல்லித் தருவேன். எனவே நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக இருந்து பயனடையணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அப்போ ரெண்டாவது செஷனை பொறுத்த மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் முழுக்க முழுக்க ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் எங்களோட பாடங்கள் இடம்பெறும். சரியா? ஹதீஸ், ரைட்? அப்போ இன்ஷா அல்லாஹ் அதே போல் தேர்ட் செஷன் வந்து சூரா அல்லது கவிதை, இந்த விஷயங்களை கொண்டு தான் எங்களோட பாடங்கள் இடம்பெறும். அடுத்தது ஃபோர்த் செஷன் வந்து உரைநடை. இதுக்குள்ள வந்து நான் சொல்ல வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருந்தால் அவ்வப்போது சொல்லி கொண்டு போவேன். ரைட்? இந்த டைம்ல நான் அறிந்த வகையில் தனி ஒரு ஆள் அண்டு இல்லாமல் தனி ஒரு டிவைஸின் ஊடாக, உதாரணமாக ப்ரொஜெக்டர் மூலமாக பல மாணவர்கள் சில மதரசாக்கள்ல அல்லது பாடசாலைகளில் ஒரு இடத்துல இருந்து கற்பீர்கள் என்று நான் நம்புறேன். என்ன அப்படி நடக்குது. அப்போ இந்த இடத்துல முழுமையாக சிலபஸை முடிச்சிட்டு வந்தாக்களும் இருப்பாங்க. சிலபஸ் இதுதான் என்று தெரியாமல் இனிமேல் கற்கிறதுக்கு இருப்பவங்களும் இருப்பாங்க. இப்போ நான் அந்த பாடசாலைகளுக்கு செமினாருக்கு செல்ற மாதிரி மதரசாக்களுக்கும் செமினார்களுக்கு செல்வதுண்டு. அந்த அடிப்படையில் நான் இப்போ கிட்டிய காலத்தில், அதாவது மிக அண்மையில் நான் ஒரு மதரசாவுக்கு சென்று கேட்ட நேரம் அவங்களுக்கு இன்னும் சிலபஸ் என்னவென்று தெரியல. அந்த அடிப்படையில் சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயிக், அதாவது எல்லாத்தையும் கற்றுவிட்டு வந்திருப்பவங்க இருக்கிறாங்க. அதே நேரம் எதுவுமே படிக்காம இதுக்கு பிறகுக்கு படிக்கிறது உள்ளவங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து மிக சுருக்கமாக இப்போ இந்த டியூட்லையும் எங்களோட சிலபஸ் என்னென்று உலகளுக்கு தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ சிலபஸ் கவர் பண்ணாதாக்கள் கட்டாயமாக முழுமையாக இருந்து பயனடையணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது நீங்கள் விடை எழுதுகிற நேரம் அந்த விடைகள் தெரியுமா இருந்தாலும் புள்ளி திட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக விடைகளை எழுதணும். அப்படித்தானே? நாங்கள் நினைக்கிற மாதிரி விடைகளை எழுத இயலாது, மிக சுருக்கமாக எல்லாம் எழுதிட்டு வர இயலாது. அப்போ புள்ளி எந்த அளவுக்கு ஒரு வினாவுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யணும், விடைகளை எழுதவும் வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலையும் தயவு செஞ்சு நீங்கள் சரியா டவுட்டுகள் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு வினாவுக்குமான விடையை எப்படி எழுதணும் என்ற வழிகாட்டலை இன்ஷா அல்லாஹ் தருவோம். அது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து முழுமையாக பயனடையணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரி, ஓகே. ரைட். நீங்கள் அடுத்து மெசேஜ் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு டைம் ஒன்று தரேன். கடைசி ஒரு 5-10 நிமிஷம் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளணும். ரைட், ஓகே. அடுத்தது உங்களுக்கு நான் மைக்கை அன்மியூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை தாரேன். ஆனால் இது க்ரௌட் வளமை கிளாஸு வாரத்தை விட கூட. அப்போ நீங்களோட லிமிட்டை தாண்டப்படாது. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நீங்கள் மியூட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது உங்களோட வீட்டில் நிறைய பேர் இருந்து கதைக்கிறாங்க என்று இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட மைக்கை மியூட் பண்ணுறதுல கொஞ்சம் அன்மியூட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில நேரம் உங்களோட வீட்டில் சகஜமாக பேசுகிற விஷயங்கள் வந்து எல்லோரும் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. இப்போ அரபி இலக்கிய பாடத்தில் முதலாவது அழகை எடுத்துக்கொண்டா, அழகு 1 வந்து நாங்கள் அரபி இலக்கிய வரலாறைத்தான் படிக்கிறோம். ஏன்னா அரபி இலக்கிய வரலாறு, சரியா? இந்த அரபி இலக்கிய வரலாறு என்று வரக்கொள்ளையும் அதில் வந்து நாங்கள் 5 கட்டங்களாக பிரித்து படிக்கிறோம். எத்தனை கட்டம்? 5 கட்டங்கள், சரியா? ரைட். 1 இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட கால, அதாவது ஜாஹிலியா கால அரபி இலக்கியம். அடுத்தது அது 10ஆம் ஆண்டில் வரும்.
11ஆம் ஆண்டை பொறுத்த மட்டில் அதுல வந்து இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலம், அந்த காலத்தில் அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை படிப்போம். அடுத்தது நாங்க படிக்கிறது என்ன, உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம் என்று நாங்க என்ன செய்கிறோம், 5 கட்டங்களாகத்தான் இந்த அரபிலக்கிய வரலாறை படிக்கிறோம். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், இப்ப நான் இதுல காட்டிக்கிற மாதிரி இந்த எக்ஸாம்ல வந்திருக்கின்ற வினாக்களை நீங்க அவதானிச்சன்னு சொன்னா, இதுவரைக்கும் வந்திருக்கின்ற வினாக்களை பார்க்கல கூடுதலாக ரைட் ஜாஹிலியா காலத்தை வச்சுத்தான் கேள்விகள் வந்திருக்குது. ரைட், முதலாவது கேள்வியை பொறுத்த மட்டும் அது ஜாஹிலியா காலம் என்றதல்ல, அது அரபிலக்கியம் என்றால் என்ன, அது பொதுவான கேள்வி. மற்ற கேள்விகளை பார்க்கல விளங்கும். அதே நேரம் ரைட், ஓகே சரி. அப்ப நீங்க இங்க பாருங்க, ரைட், இப்ப நாங்க எக்ஸாம் படிக்கல எதை கூடுதலாக படிக்கணும்னு சொன்னா, எல்லாத்தையும் அப்படியே படிக்கணும் என்ற அவசியம் ஒன்று இல்லை, எல்லாத்தையும் படிச்சுக்கொள்ளணும் என்ற அவசியம் ஒன்று இல்லை. எக்ஸாமுக்காக நாங்க படிக்க வேண்டிய பகுதிகளை மட்டும் படிச்சு கொண்டாலும் தாராளமா போதும். ரைட், அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று அரபி இலக்கியம் என்றால் என்ன, அது 2019ஆம் ஆண்டு வந்த வினா தான். உங்களுக்கு தெரியும், 2016ஆம் ஆண்டுல இருந்து நடைமுறையில் இருக்கின்ற சிலபஸ் தான் இன்னும் இருக்குது. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 இந்த 8 வருடங்களாக ஒரே சிலபஸ் தான் இருக்குது. சரியா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் இருக்கிற இல்லையா, பேப்பர்ட வினா கட்டமைப்பை பொறுத்த மட்டும் 2016ல இருந்து 2020 வரங்காட்டியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல போகுது. ரைட், இப்ப சில மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அவங்களோட தாத்தமாருக்கிட்டையோ நாணமாருக்கிட்டையோ அல்லது மதரசாக்கள்ல கற்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருக்கின்ற பேப்பர்களை வச்சு உதாரணமா 2018ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று கையிலிக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப அந்த பேப்பரை பார்த்து கொண்டு அந்த மாடல்ல தான் பேப்பர் வரும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. சரியா, அப்ப நாங்க வைத்து நாங்க செமினார் செய்ய கொள்ளதான் சொல்றாங்க, சரி இப்படியா எக்ஸாமுக்கு வரும், நாங்க நினைச்சோம் இப்படித்தான் வரும்னு சொல்லிட்டு அந்த பழைய வினா கட்டமைப்புள்ள பேப்பரை தான் எடுத்து காட்டுறாங்க. சரி, அப்ப தயவு செஞ்சு நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும், 16ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரங்காட்டியும் பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி வந்துச்சு. 21லிருந்து 3 வருடங்களாக பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா, அப்ப ஆனாலும் சிலபஸ் ஒன்று என்றபடியால நாங்க கடந்த கால வினா பத்திரங்களை பார்க்கல 16ஆம் ஆண்டிலிருந்தே என்ன செய்யறது பார்த்தா நல்ல. ஓகே, 16, 17, 18, 19 எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு நல்ல. அப்பதான் அந்த ஒன்றைகளுக்கு மீட்டலாக கூட அது அமையும். சரியா, ரைட், ஓகே. அதுதான் முதலாவது பாருங்க, அரபிலக்கியம் என்றால் என்ன, நீங்க சொல்லுங்க பார்க்க. அரபிலக்கியம் என்றால் என்ன? அரபு மொழியை பேசி அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய இலக்கியமே அரபிலக்கியம் என்று அழைக்கப்படும். ஓகே, அப்படியும் எழுதலாம். ரைட், அல்லது அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபிலக்கியம் என்று அழைக்கப்படும் என்று போட்டு உதாரணம் என்று போட்டு நீங்க உதாரணமாக அரபு நாவல்கள், அரபு கவிதைகள், அப்ப உங்களோட விட வந்து பூரணத்துவம் ஆகுது, அப்படியும் எழுதலாம். அல்லது உங்களோட புத்தகத்தில் இருக்கிறன்னா உங்களுக்கு நல்லா நீங்க படிச்சிருப்பீங்க, மனிதனுடைய உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற கால சூழலையும் வெளிப்படுத்துகின்ற சிறந்த ஊடகம் இலக்கியமாகும். ஏன்னா மனிதனின் உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற கால சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் என்ன, இலக்கியம். இது அரபு சமூகத்திற்குரியதாக அமையும் போது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்று எழுதினாலும் சரி. ஓகே ஓகே, அடுத்தது முஅல்லகாத் என்றால் என்ன? முஅல்லகாத் என்றால் என்ன? காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள். ஓகே, காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள். இப்ப இந்த முஅல்லகாத் என்றால் என்ன என்ற கேள்வி ஒருவேளை 2 மார்க்ஸுக்கு வரன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப எப்படி எழுதுறது?
சிறந்த கவிதைகள் தௌபாவில் தொங்கவிடப்பட்டன. ஓகே, அப்ப நீங்க விடை எழுத கொள்ள வெறுமனே தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதப்படாது. விளங்கினா? விடை எழுத கொள்ள இப்ப 2 மார்க்ஸுக்கு வாரன்னு சொன்னா வெறுமனே தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதினா அவங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்காது. அல்லது காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்பது கூட முழுமையான புள்ளிகளை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி உக்காலுதல் மஜாஸ் மிஜன்னா அது அந்த புல்லா எழுதலாட்டியும் பரவாயில்லை, போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு சரியா பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள், அல்லது நீங்க சொன்ன மாதிரியே ஜாஹ்லியா கால சந்தைகளில், அந்த சந்தைகளை நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லலாட்டியும் பிரச்சனை இல்லை சரியா, ஜாஹ்லியா கால சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள், காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் முஅல்லகாத் என்று அழைக்கப்படும். அப்ப மார்க்ஸை குறைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே கொடுக்காம அதை முழுமையாக எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் சரியா. அப்ப இங்கதான் நீங்க தவற விட்டுற இடம் அங்கதான் சரியா. உங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனா விடை எழுத கொள்ள நீங்க அந்த என்ன செய்யறது இல்லை, அதாவது புள்ளிகளை கருத்துல கொண்டு விடை எழுதுறது இல்லை. அப்ப புள்ளிகளையும் கருத்துல கொண்டுதான் கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும், விடைய எழுதணும். ஓகே, அடுத்த பாருங்க, சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது? சபுல் முஅல்லகாத் என்றா தௌபாவில் தொங்கவிடப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 7 கவிதைகளின் தொகுப்பு. ஓகே, 7 கவிதைகள் அல்லது 7 கவிதை தொகுப்புகள் சரியா. இப்ப சபஅன்னு சொல்லிக்குதுன்னா சபஅன்னா அரபு மொழியில 7, சபஅன்னா கருத்தன்ன 7. அப்ப முஅல்லகாத் என்றால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன விடைக்கு 7 என்ற சொல்ல ஆட் பண்ணி கொண்டா சரி சரியா. ஜாஹ்லியா கால சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தரமான சிறந்த கவிதைகளில் கவிதை தொகுப்புகள் சரியா, அதாவது காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 சிறந்த கவிதை தொகுப்புகள் என்று எழுதினா சரி. ஓகே, சபு அந்த சொல்லுக்கான கருத்து அந்த இடத்துல வந்தா சரி. அடுத்த பாருங்க, முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் 2 பேர். யாரு? இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபிஆ. ஓகே, அப்ப அதுல 6-7 பேரோட பேர் இருக்குது சரியா. அப்ப நீங்க 2 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். ஓகே, இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபிஆ, அந்தரத் இப்னு சத்தாத், ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, அம்ர் இப்னு குல்சூம் என்று பலருடைய பேர் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான 2 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுல குறிப்பாக நீங்க எல்லாரும் சொல்ற ஒரு ஆள் தான் இம்ருல் கைஸ். அவரோட பேரை நீங்க லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ள மேலும். ஏண்டா அந்த ஆக்கள்ல மிக ஃபேமஸான ஆள் யாரு? அந்த ஜாஹ்லியா கால கவிஞர்கள்ல மிக ஃபேமஸான ஆள் யாரு? ரைட், இம்ருல் கைஸ். ஓகே, அந்த அடிப்படையில கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே ரைட். அடுத்து ஜாஹ்லியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுக. இது உங்களோட புக்ல இல்ல சரியா. ஆனா கேள்வி கேட்டு வந்திருக்கிற ஜாஹ்லியா கால கவிதைகளின் பண்புகள் என்ன பண்புகள்? பூர்வமான உவமானங்களை கொண்டிருக்கும், எப்படி வர்ணனைகளில் மொழிச்சரிவு கொண்டதாக இருக்கும், விரசம் நிறைந்தவையாக இருக்கும் சரியா, உவமானம் கொண்டதாக, அதாவது அழகிய உவமயத்தை கொண்டதாக இருக்கும் விளங்கினா, சூழலில் இருந்து பெறப்பட்ட வர்ணனைகளை கொண்டிருக்கும். இது உரைநடை வடிவில் இருக்கும் என்றது பொருத்தம் இல்ல சரியா மகன். கவிதைகளைத்தான் கேட்டுக்கிற பாருங்க, கவிதைகளின் பண்புகளைத்தான் கேட்டுக்கிற. கவிதை வேற, உரைநடை வேற. அப்ப கவிதைகளின் பண்புகள் என்று வரக்கொள்ள அந்த கவிதைகளை மொத்தமாக பார்க்க கொள்ள என்ன விசேடமாக அவதானிக்கலும் என்றதுதான் அது. அதுல இப்ப சொன்ன மாதிரி சிறந்த உவமான உவமயம் காணப்படும், அல்லது அழகான உவமான உவமயம் காணப்படும். வேற என்ன இருக்கும்? ரைட், மொழிச்சரிவு காணப்படும், ஓசனையும் சிறப்பான முறையில் பேணப்பட்டிருக்கும், விரசம் நிறைந்தவையாக இருக்கும் சரியா. அப்ப கேட்டுக்கிற கேள்விக்கு தான் என்ன செய்யணும், விடை எழுதணும். ஓகே, அடுத்த பாருங்க, ஜாஹ்லியா கால கவிஞர்களுள் வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர். வீரகாவியம் பாடி, இந்த கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர். இப்ப உங்களுக்கு தெரியும், அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல் இருக்கிறதானே. அப்ப அதெல்லாம் நீங்க படிச்சு பாடமாக்கி வச்சிருப்பீங்க.
அதுல இப்ப வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேருன்னு கேட்டிக்கிறாங்க. இம்ரால் கைஸ் ஆ உம்ருல் கைஸ், லபீத் லபியா. லபீத் இப்னு ரபியா. இப்ப நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் கொண்டு வாரு. என்னடா இப்ப இப்படி கேட்டா ஓகே, அதாவது முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக, அல்லது ஜாஹிலியா கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக அப்படி கேட்டா இந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, லேசா எழுதிட்டு வரலாம். ஆனா இந்த மாதிரி கேட்டா வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் கேட்க கொள்ள ஒரு டவுட் கொண்டு வார, என்னடா இது அப்படி என்று. ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். ஜாஹிலியா கால கவிஞர்கள் நீங்க பாடமாக்கி வச்சுக்கிறீங்க தானே 2 பேர்ட்ட பேரு, அந்த 2 பேர்ட்ட பேர் எழுதிட்டு வாங்க. இதுல வந்து இந்த வீர காவியம் பாடி என்று வரலாம், அல்லது காதற் காவியம் என்று வரலாம், அல்லது புகழ் பாடி என்று வரலாம். சரியா, அப்படி ஏதோ ஒன்றை தந்து வரலாம். எதை தந்து வந்தாலும் அங்க நீங்க ஸ்பெஷலாக அப்படி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யறது, நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிற 2 பேரோட பேர் எழுதினா சரி. சரியா, பாடமாக்கி வச்சிருக்கிற 2 பேரோட பேரையும் எழுதி கொண்டா சரி. ஓகே, அவளை குழப்புறதுக்கு தான், அவளை கன்ஃபியூஸ் ஆக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறேன். இந்த கேள்வியில நிறைய பேர் வந்து எழுதி மீக்கல. காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் டைமா வீரகாவியம் பாடி என்று வந்திருந்த. அப்ப வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் என்றது யாருன்னு தெரியல என்றதுக்காக வேண்டி அந்த கேள்விக்கு விட எழுதாமல் வாருது. அப்படி இல்லை, என்ன வேணுமென்றாலும் வரலாம். நீங்க இப்ப ஜாஹிலியா கால கவிஞர்கள் வீரகாவியம் பாடி என்று வார மாதிரி அதுல என்ன வேணுமென்றாலும் வரலாம். அப்படி வந்தா நீங்க ஜாஹிலியா கால கவிஞர்கள் அதுல 2 பேர்ட்ட பேர் எழுதிட்டு வந்தா சரியா. ரைட், அடுத்த பாருங்க, அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக. என்ன குறிக்கோள்? என்ன குறிக்கோள்? சரி, தற்புகழ்ச்சி. தமிழ்ல கருத்தெழுதவான தற்புகழ்ச்சி கவிதைகள், காதற் கவிதைகள், வீர கவிதைகள் தமிழ்ல சொல்றீங்கன்னா தமிழ் போக வாங்க. நீங்க எதுல தற்புகழ்ச்சி கவிதை, அந்த அல் ஃபஹ்ரு, அல் ஹமாசா, அர்ரசா. ரைட் ரைட், ஆயிட்டான் ஆயிட்டான். சரியா, அப்படி நீங்க அரபு இலக்கணத்தை எழுதினா சரி. ஒன்று அரபு எழுதுறது, இல்லாட்டி அரபு வந்து தமிழ் எழுதினா சரி. அப்ப இங்க வந்து இங்கனையும் கூட இந்த குறிக்கோள்கள் என்ற சொல் இருக்குது இல்லையா, குறிக்கோள்கள். இப்ப இங்கனையும் கொஞ்சம் பேரு கன்ஃபியூஸ் ஆகுற. சரியா, குறிக்கோள்கள் என்ன, நீங்க சில நேரம் படிச்சிருப்பீங்க ஜாஹிலியா கால கவிதையின் உள்ளடக்கம் என்று படிச்சிருப்பீங்க. சரியா, உள்ளடக்கம். அப்ப அந்த உள்ளடக்கம் என்ற சொல் தான் உன்னோட புத்தகத்திலே மீக்குது, குறிக்கோள்கள் என்ற சொல் இல்லை. ஆனா உண்மையில கருத்து என்னன்னு சொன்னா அகுரால் என்பது குறிக்கோள்கள் என்ற கருத்துல தான் வரும். அகுரால் என்ற கருத்து என்ன, குறிக்கோள்கள். அப்ப அரபு கவிதையின் குறிக்கோள்கள் வரக்கொள்ள நீங்க சொன்ன மாதிரி அல் ஹிஜா, அல் வசுப், அல் ஹசல், அல் ஹமாசா, அல் ரசா, அல் மதஹ், அல் ஃபஹர், இதுல ஏதாவது 2 எழுதுனா சரி. ஓகே, ஆனா அப்புறம் பின்னிக்கால பார்ப்போம், மாதிரி நிறைய பாக்குறது இருக்கிறேன். ரைட், ஜாஹிலியா கால சந்தைகள் 2, உக்கால், மஜாஸ், உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா அல்லது மஜன்னா. சரியா, ஓகே, மிஜன்னா அல்லது மஜன்னா. இப்போ உங்களுக்கு இந்த கேள்விகளை பார்க்கல சொல்லுங்க பாக்கி. இப்ப இந்த கேள்விகளை நீங்க பார்க்குற நேரம் என்ன பகுதியிலிருந்து கூடுதலா வருது, என்ன காலம்? ஜாஹிலியா காலம். சரியா, ஜாஹிலியா காலத்துல அடிப்படையாக கொண்டுதான் அதிகமானண்டா இங்க பாருங்க, உமையா காலமோ அப்பாசியர் காலமோ நவீன காலமோ இந்த இடத்துல இல்லை. ஆனா இங்க கீழே பார்த்தேன்னு சொன்னா நவீன கால அரபிலக்கியம் என்று சிறுகுறிப்பு வந்திருக்குது. சரியா, நவீன கால அரபிலக்கியம் என்று சொல்லிட்டு சிறுகுறிப்பு வந்திருக்குது 2019ஆம் ஆண்டு. அதே போல 2021ஆம் ஆண்டும் அல் அதபுல் அரபியு ஃபில் அஸ்ரில் ஹதீஸ் என்று அரபுல தந்திக்கிறாங்க. நவீன காலத்தில் அரபிலக்கியம் என்று 2021ஆம் ஆண்டு மீக்குது. ரைட், ஆனா மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்கவே ஜாஹிலியா காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வந்திருக்குது. கேள்வி அதுக்கு தமிழால எழுதணும். எதுக்கு சிறுகுறிப்பு? இதுக்கு அரபுல தலைப்பு இருந்தாலும் தமிழ்ல நீங்க எழுதலாம். சரியா, ஓகே சரி. நான் உங்களுக்கு சிறுகுறிப்புக்கு நீங்க போறதா இல்லையானத நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றேன்னா, இப்ப இது முடிய நான் சொல்லித்தரேன். ரைட்,
அப்ப நீங்க வந்து கட்டாயமாக ஜாஹிலியா காலத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்ற வினாக்களுக்கு அவரை நீங்க முழுமையாக என்ன செய்யணும், தயார்படுத்தி கொள்ளணும். ரைட். அதுல நான் சும்மா சில வினாக்களை மீட்டலுக்காக வேண்டி கேட்கிறேன், நீங்க விட சொல்லேலுமான்னு பாருங்க. ஒன்று, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள். ரைட். இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன சொல்லலாம் உங்களுக்கு? அவங்க வந்து ஆண் குழந்தைகள் பிறந்து அதை விழா எடுத்து கொண்டாடினாங்க கவிஞர் என கூறி. இல்ல குழந்தை பிறந்தா விழா எடுத்து கொண்டாடினாங்க இல்ல மகள், சரியா? அதாவது அக்காலத்துல இருக்கிற அரபு கவிஞர் இலக்கியம் சமூகத்தில் கவிஞர்கள் தோன்றினால் அதனை அதாவது கவிஞர் தோன்றினாத்தான் விழா எடுத்து கொண்டாடினாங்க. பழகினா சார் ஆண் குழந்தைகளுக்கு மாதிரி சார் அவன கல்புல ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அதை பெருசா கொண்டாடுவாங்க. ஆண் குழந்தைகள் பிறந்தா கொண்டாடுவாங்க. பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கவிஞர்கள் அல்ல. பழகினா அவளுக்கு சரியா? இப்ப கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, இலக்கியத்துக்கு அல்லது கவிதை இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள். அப்ப நீங்க கௌரவிக்கப்பட்டன. அப்ப என்ன ஒன்று வாரது, சொன்ன மாதிரி ஒரு கவிஞர் உருவாகினா என்ன செய்வாங்க, விழா எடுத்து கொண்டாடுவாங்க. சரியா? அது ஒரு ஆதாரமா எழுதலாம். இரண்டாவது, கவிஞர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். அதே போல அந்த தரமான கவிதைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்டன. சரியா? இந்த மாதிரி நீங்க ஆதாரங்கள் எழுதலாம். ஓகே. அப்ப நீங்க எழுதக்கொள்ள விட கொஞ்சம் கவனமா எழுதணுமா? ரைட். அடுத்தது, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் என்ன கருப்பொருள்கள்? குலப்பெருமை, பெண்கள். சரி. இதுல நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே, என்ன பார்த்தோம்? இதுல இந்த அரபு கவிதையின் குறிக்கோள்கள் ரெண்டு பார்த்தோம். நிறைய பேர் வந்து இந்த குறிக்கோள்கள் ரெண்டு கேட்ட நேரத்துல போர், பெண்கள், குலப்பெருமை என்றுதான் சொன்னாங்க. அது அங்க வராது. சரியா? அது போர், பெண்கள், குலப்பெருமை என்பவர்கள் அவங்களோட வாழ்வில் காணப்பட்ட முக்கியமான விடயங்கள். அதான் முக்கியமான கருப்பொருள்கள் என்று சொல்றது. போர், பெண்கள், குலப்பெருமை. ரைட். அடுத்தது ரைட். ஓகே. முஅல்லகாத்தில் உள்ள கவிதைகள்ல யாருடைய கவிதை மிகவும் பிரபல்யமானது? யாருடைய கவிதை? ஓகே. யாருடைய ஆட்சி காலத்துல முஅல்லகாத் கவிதைகள் தொகுக்கப்பட்டன? உமையாக்களுடைய ஆட்சி காலத்துலதான் முஅல்லகாத் கவிதைகள் தொகுக்கப்பட்டன. சரியா? ரைட். அதெல்லாம் ஜாஹிலியா கால கேள்விகள். சரியா? இப்படி ஒரு கேள்வி கொண்டு வந்தா, அதாவது ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது எது? வஹீன் வெளிப்பாடு. அல் குர்ஆன் அருளப்பட்டமை. ஒவ்வொருமா எழுதலாமா? இஸ்லாத்தின் வருகை அல்லது வஹீன் வெளிப்பாடு, அல் குர்ஆன் அருளப்பட்டமை. இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டமையானது ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட காரணமாய் அமைந்தது. ரைட். ரைட். இப்படி ஒரு கேள்வி வந்தா, அதாவது இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் முக்கியமாக கருதப்பட்ட கவிதை வடிவங்கள் யாவை? அல் மதஹும் அல் ஹிஜாவும். அல் மதஹ் அல் ஹிஜா, அந்த ரெண்டையும் தான் முஸ்லிம்களும் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. ரைட். அல் மதஹ் அல் ஹிஜா. அர்ரசா, இரங்கற்பாவை பயன்படுத்தல, இரங்கற்பா. சரியா? அல்லது அல் ஹசல், காதற்பாக்களை இங்க வந்து பாடிக்கொண்டிருக்கல. அவங்க வந்து அல் மதஹையும் அல் ஹிஜாவையும் பயன்படுத்தினாங்க. ஏண்டா என்ன காரணம் அல் மதஹையும் பயன்படுத்தினாங்க? இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்ப்பதற்காக. இஸ்லாத்தின் எதிரிகளின் வசை கவிதைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அல் ஹிஜாவை பயன்படுத்தினாங்க. ரைட். ஓகே. ரைட். இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலத்தில் கவிதைகளை ஏற்றுவதில் பிரபல்யமான சஹாபாக்கள் 2 பேர்.
காப் இப்னு ஹஸ்ஸான் ஜுஹைர் பின் காலிப் சாபித் காப் இப்னு ஜுஹைர் காப் இப்னு மாலிக் காபிபுனு ஜுஹைர் ஹஸ்ஸான் பின் சாபித் காபிபுனு ஜுஹைர் காபிபுனு மாலிக். இன்னொருத்தரையும் நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. யார் அவரு? அப்துல்லா இப்னு ரவா. வெரி குட். ஓகே, யார் அவரு? அப்துல்லா இப்னு ரவாஹா. அப்துல்லா இப்னு ரவாஹா. சரியா? அப்ப நீங்க இங்க படிக்கிறது உங்களுக்கு அங்க கை கொடுக்குது, அங்க படிக்கிறதும் இங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஓகே, சரி, ரைட். அப்ப இந்த நான் எல்லாத்தையும் மீட்டல்ல முக்கியமாக அந்த விஷயங்களை பார்த்தோம். ரைட். அப்ப இதுல நீங்க கட்டாயமாக அரபிலக்கிய வரலாறு என்று வரக்குள்ள கட்டாயமாக ஜாஹிலியா காலத்தை படிச்சுக்கணும். நான் உங்களுக்கு குரூப்ல 2 சில நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணினேன். அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி போட்டிருந்தேன். நீங்க பாத்தீங்களா? பார்த்தாங்களா? நான் ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி போட்டிருந்தா கொஞ்சம் பாருங்க காட்டுறேன். பார்த்தனா? ஓகே, நீங்க அதை பிரிண்ட் பண்ணி கொண்டா வந்துக்கிறீங்க எல்லாரும்? சார் நான் புதுசா குரூப்புக்கு வந்து சார். சரி, நான் புதுசா வந்தாக்களுக்காக நான் திருப்ப சேவ் பண்றேன்னா. சரியா? இது நான் சும்மா உங்களுக்கு வசதிக்காகத்தான் இப்படி செஞ்சு அனுப்பினது. நீங்க வந்து ரைட், இப்ப காலம் வந்து போட்டு நான் அதையும் டைப் பண்ணித்தான் வச்சுக்கிறேன். சரியா? நான் இதை வேணுமென்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு இதை பெருசாக்கி டைப் பண்ணலாம். சரியா? ரைட். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினா உங்களை லேசா விளங்கும் தானே. உதாரணமா ரைட், இப்ப ஜாஹிலியா காலம். ஓகே, அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம். இதுக்கு வேற பேர்களும் வரும். வஹையின் பின்னரான காலம். சரியா? நுபுவத்திற்கு பின்னரான காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலம், இஸ்லாத்துக்கு பின்னரான காலம் என்று வேறு பல பேர்கள் கொண்டு வரலாம். அதே போல உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம். சரியா? இவ்வாறு 5 கட்டங்களாக என்ன செய்யப்பட்டிருக்குது, இது பிரிக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ரைட், நான் இதையும் டைப் பண்ணி அனுப்புவோம்னு தான் பார்த்தேன். ஆனா எல்லாத்தையுமே செஞ்சு தாரத்தை விட நீங்க ஒரு கையால் எழுதுறது நல்ல மண்டி யோசிச்சு. சரியா? அப்ப கவிஞர்கள் நான் சொன்னேன், முக்கியமான 2 பேரோட பேர் என்ன செய்யணும், நீங்க பாடமாக்கி எழுதி கொள்ளணும். ரைட். அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலத்துல சரியா சஹாபாக்கள்ல முக்கியமான 2 பேர், ஹஸ்ஸான் பின் சாபித், காப் இப்னு ஜுஹைர், காப் இப்னு மாலிக், அப்துல்லா இப்னு ரவாஹான்னு நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு அந்த 4 பேர்ட பேரை கேட்டு வரல, 2 பேர்ட பேர் அப்படித்தான் கேட்டுவார். பொதுவா நான் சொல்றது என்னன்னா, பொதுவாக வளமையாக எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கின்ற விஷயங்களை வச்சுதான் நான் சொல்லிட்டு போறேன். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் 2 பேர்ட பேரை பாடமாக்கி வந்தா போதும். ஓகே, சரி. ஓகே, அதே போல உமையா காலம். உமையா காலத்துல 2 பேர்ட பேரு, அப்பாசியர் காலத்துல 2 பேர்ட பேரு, நவீன காலத்துல முக்கியமான 2 பேர்ட பேரை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள பாருங்க. சரியா? ரைட். ஓகே, ரைட். அப்ப இதுல விசேட அம்சங்கள் இப்ப ஜாஹிலியா காலத்தை பொறுத்த மட்டும் நிறைய இருக்குது. சரியா? உண்மையில நிறைய இருக்குது. நான் வேணுமென்னா இந்த பாக்ஸை மட்டும் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஓரளவு பெருசாக்கி என்ன திருப்பி அனுப்பவும் மேலும். ரைட். நீங்க சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. சின்ன கையெழுத்துல சந்தைகள் நோட் பண்ணிக்கொள்றது, வேற என்ன வர கருப்பொருள்கள் நோட் பண்ணிக்கொள்றது, பிரபலியமான கவிஞர் நோட் பண்ணிக்கொள்றது, தொகுக்கப்பட்டது உமையா காலத்தில், அந்த ஃபுல்லா வாக்கியமா எழுதாம ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து பழக்கம் தானே. அப்ப மிக முக்கியமான பொருட்களை மிக முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி கொண்டு போறது. சரியா? இப்ப உதாரணமா இப்படி எடுங்களே. ரைட், இப்படி எடுத்து ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யறது, சரியா? உங்களுக்கு நான் டைப் பண்ற விளங்குறா? சரி, ஓகே. உதாரணமாக சந்தைகள் அண்டு போட்டு ரைட், உக்கால், அடுத்து என்ன துல்மஜாஸ், அவருக்கு மிஜன்னா, விளங்குனா மிஜன்னா, அவருக்கு யாரு கருப்பொருள். சரியா? சின்ன கையெழுத்துல எழுதுறது. ரைட், கருப்பொருள் அண்டு போட்டு யார் அவங்க, பெண்கள் போர் குலப்பெருமை. ரைட், குலப்பெருமை குலப்பெருமை. ஓகே, வேற அடுத்தது நினைக்கிற முக்கியமா
பிரபல்யமான கவிஞர்கள். பிரபல்யமான கவிஞர். யார் இதுல பிரபல்யமான கவிஞர்? இம்ராவுல் இம்ராவுல் கைஸ். கைஸ். இம்ராவுல் கைஸ். கைஸ். அது உங்களுக்கு தெரியுமா இருந்தா நீங்க எழுதி கொள்ளணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. சரியா? நான் சும்மா அந்த உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நான் டைப் பண்றேன் 4 பேரை. ஆனா எல்லாருக்கும் பாடம் தானே, அவர் தான் ஃபேமஸான ஆளுன்றதும் தெரியும். அப்ப பிரபல்யமான கவிஞருக்கு இம்ராவுல் கைஸ். வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிற? தொகுக்கப்பட்ட காலம். சந்தைகள் மேல பார்த்தோம். உள்ளடக்கம். தொகுக்கப்பட்ட காலம், தொகுக்கப்பட்ட உள்ளடக்கம். காலம். ரைட். உமையா தொகுக்கப்பட்ட காலம் என்று போட்டு உமையா, தொகுக்கப்பட்ட காலம். சரியா? தொகுக்கப்பட்ட காலம் என்ன? உமையா. சரி, வேற? வேற என்ன? உள்ளடக்கம். உள்ளடக்கம் வந்து நாங்க அதை தனியா எடுப்போம், ஒரு தனி அட்டவணையா எடுப்போம். ரைட். வேற? ஜாஹிலியா கால பண்புகள். பண்புகள். சரியா? பண்புகள்ல இப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த வாக்கியமா அமைக்கல தானே. அப்ப சுருக்கமா எப்படி எழுதுறது? சிறந்த உவமானம். சரியா? உவமானம் என்னக்குள்ள அவ்வளவு விளங்கணும், அதை நீங்க எழுதியலுமா இருக்கணும். சிறந்த உவமானம் அல்லது அழகிய உவமானம் உமையம் விரசம் என்ன சொல்ல மட்டும் போட்டோம். சரியா? அடுத்தது என்ன? விரசம். ஓகே. வேற? மொழிச்செறிவு. மொழிச்செறிவு. வேற? சூழலை பொறுத்தவரை. ஓசேநயம். சரியா? ஓசேநயம் சூழலில் இருந்து பெறப்பட்ட உவமானங்கள் என்ன அந்த உதாரணங்கள். அப்ப சூழல் டேஷ் ஒன்று போட்டு கொஞ்சம் பாருங்க, சூழல் டேஷ் உதாரணங்கள் என்ன அல்லது வர்ணனைகள். சரியா? ரைட். வேற? ரைட். ஓகே. இந்த எல்லாம் வந்தாச்சு, ஒரே பார்வையில் எல்லாமே வந்தாச்சு கிட்டத்தட்ட. சரியா? நிகழுக்கு வேணும் எளிய மொழி நடை. சரியா? ரைட். ஓகே. அது இப்ப எல்லாம் கேட்டுவாருல்லே, கேட்டுவாரு. ஜாஹிலியா கால இலக்கியங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வந்தனன்னு கேட்டா எப்படி சார் ஆன்சர் பண்றேன்? ரைட். பாதுகாக்கப்பட்ட விதம் யாரு தரும் சொல்லுங்க பாக்க. பாதுகாக்கப்பட்ட விதம் அது எங்களுக்கு இதுக்கும் எழுதலும். எதுக்கு? அந்த ஜாஹிலியா கால மக்கள் கவிதை இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்தனர் என்பதற்கான ஆதாரங்களை தருகன்னு கேட்டதானே. அதுல ஒன்றுதான் அவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா பாடமாக்குற விளங்கினா. அவங்க வந்து நல்ல மரண சக்தி உள்ளவங்க. சரி, அந்த அடிப்படையில மனநமிட்டு பாதுகாத்தார்கள் என்பது உங்களுக்கு ஒரு ஆதாரமா எழுதலும். அவ பாதுகாக்கப்பட்ட விதம் உண்டு மரணம். அடுத்தது என்ன? எழுத்துருவிலும் பாதுகாத்தார்கள், அதாவது தொங்க விட்டு பாதுகாத்தார்கள். முஅல்லகாத்னு நான் எழுதுறேன், முஅல்லகாத். சரியா? இப்ப தொங்க விட்டுறேன்னு சொன்னா அவளுக்கு தெரியும், நாங்க படிச்சுக்கிறோம் காபாவில் தொங்க விட்டு தான் பாதுகாத்தாங்கிறது படிச்சுக்கிறோம். ஆனா காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகளுக்கு மட்டும்தான் முஅல்லகாத் என்ற கருத்து இல்லை என்ற ஒரு கருத்து மீக்குது. அதாவது வீட்டு கூரைகள்ல, சரியா, மாளிகைகள்ல தொங்க விடப்பட்ட கவிதைகளும் கூட முஅல்லகாத் என்று அழைக்கப்பட்டன. அப்ப அவங்க வந்து அங்க அவங்களோட வீடுகள்ல மன்னர், அதாவது முக்கியமானவங்களோட வீடுகள்ல மாளிகைகள்ல கவிதைகளை தொங்க விடுறத ஒரு பெருமையா பார்த்திக்கிறாங்க. விளங்கினா அவளுக்கு? சரியா? அப்ப பாதுகாக்கப்பட்ட விதம் 2. ஒன்று எழுத்திலும் பாதுகாத்தார்கள், எழுதியும் பாதுகாத்தார்கள், மனநமிட்டும் பாதுகாத்தார்கள். அப்ப எழுதி பாதுகாத்தன்னு சொன்னா அதுல குறிப்பாக முஅல்லகாத்துகளை குறிப்பிடலாம். ஓகே, சரி. அப்ப நீங்க பாருங்க, இப்ப அந்த ஒரே பார்வையில எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. சரியா? நாங்க வாக்கியம் ஆயிக்கிறத மிக சுருக்கமா எடுத்தோம். அப்ப கவிஞர்களும் இப்படி 2 பேரை டைப் பண்ணி கொள்றது. ரைட். இப்ப அல் குர்ஆன் அருளப்பட்டதும் பின்னரான காலத்துல மிக முக்கியமா விசேடமா அவதானிக்கத்தக்க விஷயங்களுக்கும் தானே. என்ன விஷயங்கள் சொல்லலாம் உங்களுக்கு? பானத்சுவாத் எனப்படுற நூல். ஓகே, பானத்சுவாத் அது ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடிய பாடல் இல்லையா? அது யாரால பாடப்பட்டது? சுஹைர் என்பவரால பாடப்பட்டது. சரியா? அது எழுதுறது. ரைட். வேற என்ன? ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணம். ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகளில் மாற்றம் ஏற்பட காரணமா அமைந்தது. ரைட். நான் இப்ப எல்லாம் டைப் பண்ணல, இப்படி என்ன செய்யலாம் அவளுக்கு எழுதி கொள்ளலாம். ரைட். ஓகே. உமையா காலத்துல ஃபேமஸான 2 பேர் யார் இருக்கிறது? அக்தல் பரஸ்தக். ஓகே, அக்தல் பரஸ்தக் முக்கியமான லேஸ். ஏன்னா அவங்க 2 பேருடைய பேர் லேசி, தனி சொல், சின்ன சொல். எனவே நீங்க அக்தல் பரஸ்தக்
வீட்டுல தம்பி 2 பேர் இருக்கிறாண்டா 2 பேருக்கு 2 பேரை வைங்க. ஒரு ஆள் அख्तरன்னு கூப்பிடுங்க, இன்னொரு ஆள் ஃபரஸ்தாக்கன்னு கூப்பிடுங்க கொஞ்ச நாளைக்கு. அது மறக்காது. சரியா? ரைட். உதாரணமா சொன்னேன்னா ரைட். அதே போல அப்பாசியர் காலத்துல யாரு? அபு நவாஸ் ஆ, முத்திபின் பின் இயாஸ் இயாஸ் அபு நவாஸ் அபு நவாஸ் அபு நவாஸ் அபு நவாஸ் அபு பிராஸ் ஹம்தானி வேற யாரு? அபு நவாஸ் வந்து அபுல் அலா முஅர்ரி பஷர் பின் புர்தி இப்ப எல்லாரும் பேரை பாடமா இஸ்மாயில் பின் இருக்கீங்களா? அத்தா அபு அத்தாஹியா. சரி, இப்ப என்ன செய்யறேன்டா, எல்லாரும் புக்கை வச்சுக்கொண்டு பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது. புக்கை வச்சுக்கொண்டு பார்த்து சொல்லப்படாத. சரியா? நீங்க என்ன செய்யணும்டா, பாடமாக்கிக்கிற ஆளு பேரை தான் சொல்லணும். அது லேசான 2 பேரோட பேரு, அபு நவாஸ், பஷார் பின் புர்தி அல்லது முத்திஇபுன் இயாஸ். எது லேசோ அதை பாடமாக்குறோம். நவீன காலத்துல நவீன காலத்துல நஜீப் அல் கைலானி சயீத் நஜீப் குத்துப். அல் கைலானி, சையீத் குத்துப். சரியா? இவங்களிடத்துல நீங்க இவங்க 2 பேரும் மேலுமன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. தாஹா ஹுசைன் ஒன்று யாரு? தாஹா ஹுசைன். அடுத்து யாரு? மஹ்மூத் அக்காத். சரியா? இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இவங்க இன்னொரு காரணத்துக்காகத்தான் இவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ள சொன்னது. தாஹா ஹுசைன் என்பவர் யாரு? இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தவர் தான் யாரு? தாஹா ஹுசைன். இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்துல பார்த்தவர். இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டம் அப்படி என்றா அங்கே வந்து இஸ்லாத்தின் வரம்புகளை பேணணும் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. அவங்க இஸ்லாத்தின் வரையறைகள் பேணப்படணும் அப்படியெல்லாம் அவருக்கு ஐடியாவே இல்லை. இலக்கியத்துல இலக்கியம் தான். சரியா? ஆனா மஹ்மூத் அக்காத் வந்து இஸ்லாத்தின் வரம்புகளை பேணி இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நோக்கியவர் தான் யாரு? மஹ்மூத் அக்காத். அப்ப இலக்கிய படைப்புகள்ல இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்கள் வந்து வராது. கவிதைகளா இருக்கலாம், சிறுகதைகள், நாவல்கள், இதுலயும் இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்கள் வந்து வராது. இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பார்த்தா. அப்ப அவங்களுக்கு நவீன கால அரபிலக்கிய கவிஞர்கள் அல்லது அரபிலக்கிய அறிஞர்கள் 2 பேரோட பேரன்னு கேட்டா கொமனா கேட்டாலும் தாஹா ஹுசைன், மஹ்மூத் அக்காத் எழுதவும் வேணும். அல்லது இப்படி ஒரு கேள்வி வர மேலும் இல்லையா, இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தில் நோக்கியவரையும் இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நோக்கியவரையும் குறிப்பிடுகள் வந்தால் இந்த 2 பேரோட பேரையும் ஞாபகம் வச்சு கொண்டாலும் சரி. ஓகே ரைட். அப்ப இங்கனையும் வந்து யாரோட பேர் எழுதுறது? உதாரணம் அல் குர்ஆன் அருளப்பட்டது பின்னரான காலத்துல ஹஸ்ஸான் பின் சாபித்தனா. ஓகே, ஹஸ்ஸான் பின் சாபித். ரைட். மாலிக். ஓகே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவா? ரவாஹா. சரியா? ரைட். ஓகே, காபி இப்னு மாலிக். இப்ப நான் உங்களுக்கு இலக்கியம் என்னும் அம்பினால் எய்தி விடுவாயாகன்னு சொன்னது நபி வந்து ஹஸ்ஸான் பின் சாபித்கா. இலக்கியம் எனும் அம்பினால் எய்தி விடுவாயாக அப்படி ரசூலுல்லாஹ் யாரை சரி பார்த்து சொன்னாங்க? அப்படியா? ஓ சார். கொஞ்சம் நான் பார்த்துதான் மகள் சொல்ல வேண்டியது. சரியா? ஓகே ஓகே சார். சரி, நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன்னா. ரைட். ஓகே சரி. அப்ப இந்த அட்டவணையை நான் திருப்ப உங்களுக்கு அனுப்புறேன். குரூப்ல புதுசா ஜாயின் ஆகின உங்களுக்கு பேலன்ஸ் உள்ள பகுதிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் எழுதி ஒரு சார்ட் ஒண்ணுமா செஞ்சு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு மித்த லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே ரைட். ஓகே சரி. அடுத்தது பாருங்க. இப்ப இந்த சிறு குறிப்பு எழுதுற ஐடியா கழிக்கிறா? இல்ல சார். இல்ல சார். இல்ல அது சரி. ஓகே, நானும் சொல்லல ஆரம்பத்துல சொல்லணுன்ற ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அதை சொல்றேன். சரியா? இந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷன்ல சொல்றேன். சரி, அது ஏன் நீங்க தவிர்த்து கொள்ள போறீங்கன்றது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்றது சில நேரம் உங்களுக்கும் தெரியுமா இருக்கும். சரியா? ரைட். ஓகே ரைட். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அந்த சார்ட்டை கொஞ்சம் திருப்பி போட மாட்டீங்களா சார்? மகன், நான் குரூப்ல திருப்ப பாடங்கள் முடிஞ்சு போட்டுடுறேன். சரியா? சரி. நான் 7 மண்டா டைப் பண்ணியே போட பாக்குறேன். எனக்கு டைம் இல்லாட்டி நான் பேலன்ஸை வச்சு நான் போடுறேன். நீங்க மத்ததை எழுதி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே ஓகே
ஹைர். ஓகே, அடுத்து பாருங்க. ரைட், இப்போ பாருங்க, இது கட்டாயம் பாடமாக்கி வச்ச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று தான் இது. ஏன்னா பாடமா எல்லாருக்கும் ஓ சார். ஓ சார். பாடம் சார் அரபுல எழுதுறது கொஞ்சம் அரபிலிக்கிற கஷ்டமா? அரபுல எழுத கஷ்டம் தான், அரபு தமிழால எழுது. எதுல எதுல இதுலயா? இங்கிலீஷ். சரி, இதுல பாருங்க, 16, 17, 18, 19, 20, 21. சரியா? 21 கொஞ்சம் இருங்க. ரைட், என்று தொடர்ச்சியாக. ரைட், 21 மட்டுமல்ல, 21 இங்கே நின்றிக்குது. இங்கே பாருங்க, திருப்ப 22, ரைட், 23 என்று தொடர்ச்சியாக விதிவிலக்கில்லாம ஒவ்வொரு வருஷம் கேட்டு வர ஒரு பகுதி தான் இந்த பகுதி. சரியா? எனவே நீங்க இப்படித்தான், அதாவது இது 10ஆம் ஆண்டு தான் ஆரம்பத்திலேயே நீங்க படிக்கிற பகுதி. அப்ப 10ஆம் ஆண்டு 1ஆம் தவணை பரீட்சையில இருந்து, சரியா, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, 11ஆம் ஆண்டுல 3 தவணைகள், 6 தவணை பரீட்சைகளுக்குமாக நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த குறிப்பிட்ட பகுதியை மீட்டி இருப்பீங்க. அப்படித்தானே? அப்ப இதுல புள்ளிகளை இழந்து கொள்ள வானம். சரியா? கட்டாயமா மாத்தி கொள்ளாம பாடமாக்கி கொள்ள பாருங்க. ரைட், ஓகே. அப்ப அந்த அடிப்படையில சொல்லுங்க பாக்க, அல் ஃபஹர் என்ன கருத்து என்ன? தற்புகழ்ச்சி கவிதை. தற்புகழ்ச்சி கவிதைகள் அல்லது தற்புகழ்ச்சி பான்னு சொன்னாலும் சரி. சரியா? அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அரபிலக்கிய வடிவங்கள், உள்ளடக்கங்கள், குறிக்கோள்கள், வகைகள், பிரிவுகள் என்று எந்த பேர்ல வேணுமென்றாலும் வர இயலும். எந்த பேர்ல வேணுமென்றாலும் வர இயலும். ஓகே. அப்ப அல் ஃபஹர்னா தற்புகழ்ச்சி கவிதைகள். அல் ஹமாசாண்டா வீர கவிதைகள். அல் ஹமாசான கருத்து வீர கவிதைகள். ஓகே. அல் மதஹண்டா புகழ்பாக்கள். அல் மதஹண்டா புகழ்பாக்கள். நீங்க வீர கவிதைகள் என்று சொல்ல மேலும் வீரப்பா என்று சொல்ல மேலும். பா என்பது தமிழ் மொழியில் என்ன கருத்துல வர? பா பாடல். பாடல், அதான் கவிதை. சரியா? பாடல் தானே? ஓகே. அப்ப அல் மதஹண்டா புகழ்பா. அர் ரசாண்டா இரங்கற்பா. அல் கஸலண்டா ஓகே. அல் ஹிஜாண்டா அல் வஸ்பண்டா வர்ணனை பாக்கல். அல் ஹிக்மாண்டா கருத்து ஞான உரைகள். அல் அம்சாலண்டா பழமொழிகள். அல் ஹிதாபாண்டா உரைகள். அல் ஹம்ரியாண்டா கருத்து போதைப்பா, மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகள். மதுபானம், சரியா? மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகள். ஓகே. அப்ப நீங்க அப்படி எழுதி கொண்டா சரி. கேளுங்க. தமிழ் பாட்டம், தமிழ் கருத்தை மட்டும் எழுதுனா சரி. அந்த மாதிரி இப்ப இதை தந்துதானே கேட்பாங்க. பின்வருவனவற்றுள் அல் ஃபஹர் என்றால் என்ன, அல் ஹமாசா என்றால் என்னன்னு தான் கேட்பாங்க. இல்ல விளக்குகாண்டு வராது பார்ட் 1ல. ஒருவேளை அப்படி வந்தா நீங்க கொஞ்சம் விரிவா எழுதணும். நான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா பாருங்க. உங்களுக்கு இப்படி பார்ட் 1ல வந்து கேள்வி வர, சரியா? பார்ட் 1ல முதலாவது கேள்வி கேளுங்களே. அல் ஹம்ரியாண்டா மது. சரியா? ஹம்ரன்னா மது தானே. அப்ப மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகளுக்கு தான் நாங்க அல் ஹம்ரியான்னு சொல்றது. ரைட். உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள்ல முதலாவது ஏ, அடுத்தது பி, அப்படி என்று 5 வினாக்கள் வரும். நான் அந்த பேப்பரை அனுப்பிக்கிறேன், ஒரு பேப்பர் ஒன்று நீங்க பார்த்து கொள்ளுங்க. இப்ப ஏபி என்று 2 கேள்வியில, ஏ கேள்வியிலேயே 2 சொல்ல கேட்டு வரலாம். ஏ கேள்வியில உதாரணமாக பின்வருவனவற்றுள் அல் மதஹ் என்றால் என்பதையும் அல் ரசா என்றால் என்பதையும் குறிப்பிடுக என்று வந்தால் நீங்க சுருக்கமாக அல் மதஹ் புகழ்பா, அர் ரசா இரங்கற்பா என்று மட்டும் எழுதினா போதும். ஆனா ஏல அல் மதஹையும் பீல அர் ரசாவையும் தந்தால் அப்ப புள்ளிகள் வித்தியாசப்படுவேனா? இப்ப ஏ கேள்வியிலேயே 2 சொல் தந்தா ஒன்றுக்கு 1, ஒரு சொல்லுக்கு 1 புள்ளி தான் கிடைக்கும். ஆனா ஏ கேள்வியில ஒரு சொல்லையும் பி கேள்வியில ஒரு சொல்லையும் தந்தால்
அங்கே வந்து ரெண்டு ரெண்டு புள்ளிக்குரிய சொற்களாக அது இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க வெறுமனே பொருளை மட்டும் எழுதிட்டு வராம சரியா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறது, விளக்கமா எழுத பாக்குறது. கொஞ்சம் ஓரளவு, மிச்சம் அந்த புக்ல இருக்கிற மாதிரி விரிவாக எழுதணும் என்ற அவசியம் இல்லை, ஓரளவு விளக்கமாக. உதாரணமாக தட்புகழ்ச்சி கவிதையில விளக்கம் என்ன சொல்லலாம்? உதாரணமா பெரிய ப்ரொஜெக்டர்ல கவிதை பற்றி தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட கவிதைகள். வீட்டுல தனியா படிக்கிறாங்களாம். ஓகே, அல் ஃபஹ்ரண்டா தன்னை பற்றி அல்லது தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை பற்றி புகழ்ந்து பாடிய பாடல்கள். தட்புகழ்ச்சி, தட்புகழ்ச்சி தன்னைத்தான் புகழ்ந்து பாடுறது தட்புகழ்ச்சி. அல் ஹமாசாண்டா அதுக்கு என்ன சின்ன விளக்கம் உண்டு, சின்ன விளக்கம் உண்டு. அரபு கோத்திரங்கள் தாம் போர்களில் குறிப்பது குறித்து அவற்றில் பெரும் வெற்றிகள் குறித்து பெருமையுடன் பாடியவை. ரைட், ஓகே, வெரி குட். அரபு கோத்திரங்கள் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் பற்றி, அவர்கள் பெற்றுக்கொண்ட போர்களில் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் பற்றி பாடிய கவிதைகள், பாடப்பட்ட கவிதைகள். அல் ஹமாசா. சரியா? அல் மதஹண்டா புகழ்பாதான். சின்ன விளக்கம் சொல்லுங்க. வீரம், கொடை, நேர்மை, அறிவு முதலிய பண்புகளை புகழ்ந்து பாடும் பாடல்கள். யார்கிட்ட? தன்னை டீக்கிறத்தையா இல்லாட்டி யாருக்கு டீக்கிறத? கவிஞர் பிறரிடம் காணப்படக்கூடிய. இப்ப அல் ஃபஹ்ரண்டு வரக்கொள்ள தட்புகழ்ச்சி கவிதை தன்னிடம் இருக்கக்கூடிய பண்புகளை, தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை புகழ்ந்து பாடுற தட்புகழ்ச்சி. அல் மதஹ் என்பது பிறரிடம், பிற கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள். அந்த நல்ல பண்புகள் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். சில நேரம் கேள்வியாக வரலாம். ஜாஹிலியா மக்களிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் ரெண்டை குறிப்பிடுகின்ற விருந்தோம்பல், மற்றவர்களுக்கு உதவுதல், துணிச்சல், அதெல்லாம் எழுத தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க டீட்டெயிலா வழங்கல. வாக்கு மீறாமை வழங்கினா, நாணயம், அப்படி சில நல்ல பண்புகள் இருக்குது. அப்ப அல் மதஹ் என்று வரக்கொள்ள நீங்க சொல்லணும் பிறரிடம் காணப்பட்ட, அல்லது பிறரிடம் ஒரு தனி மனிதராக இருக்கலாம் அல்லது கோத்திரமாக இருக்கலாம். அப்ப பிறரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடிய பாடல்கள் புகழ்பாக்கள் என்று அழைக்கப்படும். அல் மதஹ். அர் ரஸாக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுங்க. கோத்திர வீரன் இறந்த பின் அவனது நட்பண்புகளை புகழ்ந்து பாடப்படும் பாடல்கள். கோத்திர வீரன் அவன் இறந்த பிறகு கோத்திர வீரன் இறந்த பிறகு அவரிடம் காணப்பட்ட நட்பண்புகளை புகழ்ந்து பாடிய பாடல்கள். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் புகழ்ந்துதான். அல் ஃபஹ்ர்லையும் புகழ்ற, அது தன்னைத்தானே புகழ்ற. அல் மதஹ்லையும் புகழ்ற, அது மற்றவங்களை புகழ்ற. அர் ரசாலையும் புகழ்ற, அது இறந்தவத்தரை புகழ்ற. சரியா? இறந்து விட்டால், கோத்திர வீரன் இறந்து விட்டால், சரியா, அவரிடம் காணப்பட்ட நட்பண்புகளை புகழ்ந்து பாடிய பாடல்கள். சுருக்கமா சொன்னா இரங்கற்பா என்பது ஒப்பாரி. சரியா? இப்ப எங்களோட சமூகத்துல இல்லாட்டியும் அவளுக்கு அதை பார்க்கலும். சரி, மையத்தை நடுவுல வச்சு கொண்டு என்ன செய்யறது, சுத்தி இருந்து உண்மையாகவோ சல்லிக்கோ பாடிய பாடல்கள். சரியா? இப்ப ஜாஹிலியா காலம் தானே, அப்ப நல்ல இப்ப காண்ற மாதிரி நல்ல சிறப்பா அந்த காலத்திலும் இருந்திருக்கும். ஓகே. அல் ஹசல் காதற்பா ஈட சின்னொரு விளக்கம் சொல்லுங்க. காதலர்கள் அவங்களோட மன உணர்வுகளை காதலர்கள் அவர்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடிய பாடல்கள். அல் ஹசல் காதலர்கள் அவர்களது மன உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடிய பாடல்கள். ரைட். அல் ஹிஜாண்டா பிறரை தூற்றி பாடப்படும் பாடல்கள். பிறரை தூற்றி பாடிய பாடல்கள். அல் ஹிஜா என்பது வசைப்பாதானே, அது இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தை தூற்றி பாடிய பாடல்கள். அப்ப அல் மதஹ் என்ற சொல்லுக்கான எதிர்ப்பறம் தான் அல் ஹிஜா. ஏன்னா அல் மதஹ்னா புகழ்பா, இன்னொருத்தரிடம் காணப்பட்ட நட்பண்புகளை புகழ்ந்து பாடிய பாடல்கள். அல் ஹிஜா என்பது இன்னொருத்தரை தூற்றி பாடிய, சரியா, இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தை இகழ்ந்து பாடிய பாடல்கள் தான் அல் ஹிஜா. சரி. அல் வஸ்பண்டா இயற்கையில் காணப்பட்டவையை வர்ணித்து பாடப்படும் பாடல். இயற்கையில் காணப்பட்டவற்றை வர்ணித்து பாடிய பாடல்கள். சரியா? அப்ப உதாரணமாக பாலைவனம், பாலைவனத்தில் காணப்பட்ட பசுஞ்சோலைகள்,
அவர்களுக்கு மேலால் இருந்த வானம், நட்சத்திரங்கள், சந்திரன், மரங்கள், சரியா, உதாரணமா குதிரை, ஒட்டகம், இவற்றை வர்ணித்து பாடிய பாடல்கள். சரியா, ரைட். அல் ஹிக்மாண்டா விளக்கம் ஒன்று இல்ல பெருசானா ஞான உரைகள். அதுக்கு உண்மையும் என்ன படிச்சிருப்பீங்க? உண்மையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும் ஞானக்கருத்து. உண்மையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி கூறியவைகள். உண்மை சத்தியம் என்பவற்றை ஞானிகளால முன்வைக்கப்பட்ட கருத்துகள். ஏன்னா அந்த வாழ்க்கையில நல்ல அனுபவம் உள்ள வாழ்க்கையை கற்று தேர்ந்த சரியா வர்களால் கூறப்பட்ட உண்மையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளைத்தான் நாங்க ஞான உரைகள் என்று சொல்றது. அம்சால் என்றா பழமொழிகள் என்று குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய வார்த்தையை அது சார்ந்த இன்னொரு சந்தர்ப்பத்தின் போது மரபு ரீதியாக பயன்படுத்துதல். குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல தற்செயலாக வந்த வார்த்தைய, ஏன்னா தற்செயலாகத்தான் அந்த வார்த்தை வரும், ஆனா அதே வார்த்தைய திரும்ப திரும்ப அதே மாதிரி நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை பயன்படுத்தவல்ல அது பழமொழியாக மாறும். சரியா, ரைட். இப்போ உதாரணமாக தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுங்க பார்க்க. தமிழ்ல ஆணைக்கும் அடிசருக்கும். ஆணைக்கும் அடிசருக்கும் என்று யாரோ எப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருப்பாரு. சரியா, ஆனா ஆணைக்கும் அடிசருக்கும் என்ற விஷயத்த யாரோ எப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த வார்த்தைய அதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் ரிப்பீட் ஆக கொள்ள மீண்டும் மீண்டும் பயன்படுத்த கொள்ள அந்த ஆணைக்கும் அடிசருக்கும் லிக்குல்லி ஜவாதின் கபுவா என்ற அந்த சொல் உதாரணமா சரியா திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுறதால அது பழமொழியாக மாறிக்குது. அல் ஹிதாபாண்டா என்ன? அல் ஹிதாபாண்டா உரைகள். எப்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உரைகள் காணப்பட்டன. என்னென்ன சந்தர்ப்பங்கள் அந்த உரைகள் பயன்படுத்தப்பட்டன? யுத்த சந்தர்ப்பங்கள்ல ஒன்று யுத்தத்தை தூண்டுவதற்காக, போரிடுவதை தூண்டுவதற்காக அந்த உரைகள் பயன்படுத்தப்பட்டன. 2 மனிதர்களுடைய சிந்தனையை யுத்தம் என்று வரக்கொள்ள யுத்தத்துல மார்க்கம் கொண்டு வர வாடும் என்றா இப்ப ஜாகிலியா காலம் தானே மகள். சரியா, அப்ப இங்க ஒன்று யுத்தத்தை தூண்டுவதற்காக, அதாவது யுத்தத்துல போர் செய்வதை தூண்டுவதற்காக ஹிதாபா பயன்படுத்தப்பட்டது. 2வது என்ன? யுத்தம் செஞ்ச பிறகு சமாதானம் செய்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சிந்தனைகளை கிளறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப மார்க்கம் என்று வரக்கொள்ள அந்த டைம்ல மார்க்கமாக எதை அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்களோ அந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்தாமலும் இல்லை, பயன்படுத்திதான் நீக்குறாங்க. அதையும் நீங்க விரும்பினா எழுதலாம். சரியா, அடுத்தது அந்த சிந்தனைகளை கிளறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ரைட், ஓகே. அந்த அடிப்படையில கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் எழுதினா சரி. ஓகே, இதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மாகாண பேப்பர்ல வந்திருந்த ரைட் இந்த சொல் என்ன சொல்? நசிர். நசிரண்டா என்ன? இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள. நசிரண்டா என்ன? உரைநடை வடிவம். நசிரண்டா கருத்து உரைநடை வடிவம். சரியா, கொஞ்சம் புரியுங்க. நசிரண்டா கருத்து என்ன? உரைநடை வடிவிலானவை. உரைநடை வடிவிலானவை. அதுக்கு என்ன வரும்? அல் ஹிக்மா வரும். சரியா, அல் அம்சால் வரும். வேற என்ன வரும்? அல் ஹிதாபா வரும். அல் ஹிதாபா வரும். அல் ஹிக்மா, அல் அம்சால். வெரி குட். நான் இப்ப சொல்ல போறேன். இந்த சொற்கள் சில நேரம் சலாக்களுக்கல்ல பெரும்பாலானாக்கள் புதுசாய்க்கும், ஆனாலும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல் வசியத். அல் வசியத். அல் வசியத் என்ன கருத்து என்ன? மரணசாசனம் அல்லது அறிவுரை என்று சொல்ல மேலும். வசியத் என்பது உண்மையிலே பரிபாஷையில மரணசாசனம் தான். ஏன்னா வசியத் என்பது என்ன? பரிபாஷையில மரணசாசனம். மரணிக்கின்ற போது ஒருத்தர் இன்னின்ன விஷயங்களை செய்யுங்கொண்டு அறிவுரை சொல்ற, அதுக்குதான் நாங்க அல் வசியத்துன்னு சொல்றது. இத பன்மை சொல் என்ன? சரியா, என்ன பன்மை சொல்? நான் ஜீம போட்டிக்கிற பன்மையை குறிக்கிறத அல் வசாயா. என்ன சொல்? அல் வசாயா. அல் வசாயா சொற்களை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள பாருங்க. சரியா, அல் வசாயா. ரைட், அறிவுரை, உபதேசம் என்ற கருத்துக்களை பயன்படுத்தலாம். அல் வசியா, அல் வசாயா. ரைட்,
அறிவுரை, உபதேசம். ரைட்? அப்ப அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா, அல் வசியா, இன்னும் ஒரு சொல் என்ன? ரைட்? அல் கிஸ்ஸா. அல் கிஸ்ஸானா கருத்து என்ன? அல் கிஸ்ஸா கதைகள். கதை. கதை. அல் கிஸ்ஸானா கதை. சரியா? அல் கிஸ்ஸானா கருத்து கதை. இட பன்மை வந்து அல் என்ன பன்மை? கசஸ். அல் கசஸ். சரியா? கசஸ். அல் கசஸ். ஓகே. இப்ப கொஞ்சம் பேர் யோசிக்கிறேக்கும், என்னடா இது இவ்வளவு நாளும் இல்லாத எல்லாம் வருது அப்படி என்று. அப்படி யோசிக்கிறீங்களா? ஓ சார். ஓகே. அப்படி ஒன்று யோசிக்க வேணாம். அப்படி ஒன்று யோசிக்க வேணாம். நான் அவ்வளவு லேசா சொல்லித்தாரேன். வசியத் என்ற சொல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வசியத் என்ற சொல் நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்ச சொல். படிச்சுக்கிறா இல்லையா? படிச்சு ஓ படிச்சுக்கிறேன். சார். ரைட்? அந்த அடிப்படையில அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. வசியத்தன்னா இப்ப மகள் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க தானே, மரண சாசனம் என்று. அதாவது மரணத்தின் போது தான் இறந்த பிறகு தனக்கு பின்னால இன்ன வேலைகளை செய்யுங்கோ, அல்லது தன்ற சொத்துல இவ்வளவு பங்க கொடுங்கோ என்று சொல்லி அறிவுரை சொல்றதுதான் நாங்க என்ன சொல்றது, மரண சாசனம் என்று சொல்ற, வசியத்துன்னு சொல்றோம். அந்த அடிப்படையில உங்களுக்கு இது கஷ்டமா இருக்காது. அல் வசியத். ஓகே. அதுக்கு நிகரான அதே மாதிரி வரக்கூடிய சொல் தான் அல் வசாயா, அறிவுரைகள் என்ற கருத்துல வர. ஓகே. அடுத்தது அல் கிஸ்ஸா. கிஸ்ஸான கருத்து கதை. இப்ப நீங்க வந்து அரபு தமிழ் பாடத்துல படிச்சிருப்பீங்க. சரியா? இப்ப நல்லா படிக்கிற ஒருத்தருக்கு இதெல்லாம் புதிய சொல்லா இருந்தாலும் அல் கிஸ்ஸா, கிஸ்ஸா என்ற சொல்ல வந்து நீங்க தமிழ் அரபு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. படிச்சுக்கிறா இல்லையா? அல் கிஸ்ஸா. கிஸ்ஸான்னு சொல்லணும் வார நாம கிஸ்ஸா படைப்போர் படிச்சுக்கிறோம் சார். முனாஜாத். கிஸ்ஸானா கதை கூறல் என்ன படிச்சிருப்பீங்க தானே, கதை கூறல் அப்படி என்று. ஓ சார். அப்ப அதே சொல்லிட்டான் இங்க அரபுல வாருது. கிஸ்ஸா. கிஸ்ஸானா கதை. அல் கசஸ்னா கதைகள். இதை ஏன் சொல்றேன்டா, சரியா, இது அந்த இதுக்கு உதாரணம் நசிர். நசிருக்கான உதாரணம், உரைநடை வடிவிலானவைக்கான உதாரணம். இப்ப நீங்க அல் ஹம்ரியா என்று சொல்லிக்கிறதானே, அல் ஹம்ரியா என்ற சொல்ல மதுபானம். இப்ப மதுப்பா இது 2018ஆம் ஆண்டு வந்து ஒரு கேள்வியாக. சரியா? இப்ப இந்த சொல் வந்து டீச்சர் கைட்லயும் இல்லை, ஆசிரியர் வழிகாட்டு நூல்லையும் இல்லை, உங்களோட கையில் இருக்கிற பாட நூல்லையும் இல்லை. சரியா? அவட கையில் இருக்கிற பாட நூல்லையும் இல்லை. ரைட்? அப்படி இருக்கக்குள்ள சில நேரம் இந்த சொற்கள் வர வாய்ப்பு இருக்குது என்பதனாலதான் உங்களுக்கு தந்திக்கிறோம். கட்டாயம் வரணுமென்றதுக்காக தந்ததல்ல. ஒருவேளை வந்தா நீங்க ஏன் வீணாக புள்ளிகளை இழக்கணும் என்றதுக்காகத்தான் தந்திக்கிற. அல் வசியா என்ற சொல்லையும் அதோட பன்மையை சொல்தான் அல் வசாயா. அதே மாதிரி அல் கிஸ்ஸா என்பது கதை, அதோட பன்மையை சொல்தான் அல் கசஸ். சரியா? ஓகே. அதுக்காகத்தான் தந்திக்கிறேன். ஓகே. இப்ப இது வந்து உரைநடை வடிவிலானது. சரியா? செய்யுள் வடிவிலானவைக்கு நாங்க என்ன சொல்றது, அஷ்ஷிர்ன்னு சொல்றேன். என்ன சொல் இதுக்கு? அஷ்ஷிர். அஷ்ஷிர். சரியா? அஷ்ஷிர்ன்னு சொல்றது என்ன? செய்யுள் வடிவிலானவை. ரைட்? இப்ப இதுல தான் நீங்க படிச்சது அவ்வளவும் வரும். என்ன? அல் ஃபஹ்ரு, ஹமாசா, அல் ஹமாசா, அரசா, அல் அல் மஜாலு, அல் மதஹ், வேற அல் அஸ்ர், அல் கஸல், அல் ஹிஜா, அல் ஹிக்மா. அல் ஹிக்மா வருமா? வராது. வராது. வேற எல்லாம் வந்தா? வஸ்ஃப், அல் அல் வஸ்ஃப், வஸ்ஃப். வேற எல்லாம் வந்தாச்சா? அல் ஃபஹ்ர், அல் ஹமாசா, அல் ரசா, அல் மதஹ், அல் கஸல், அல் ஹிஜா, அல் ஹம்ரியா, அல் வஸ்ஃப். சரியா? ஓகே. இதெல்லாம் வந்து செய்யுள் வடிவிலானவை. செய்யுள்னா தமிழ் மொழியில கருத்து என்ன? கவிதை வடிவிலானவை. கவிதை வடிவிலானவை. செய்யுள் கவிதை எல்லாமே ஒன்றுதான். அந்நசிர் என்றா உரைநடை வடிவிலானவை. இது நான் நினைக்கிற வடமேல் மாகாண பேப்பர்ல வந்திருந்த இல்லையா? அப்படித்தானே? ஓகே. வடமேல் மாகாண பேப்பர்ல வந்திருந்த செய்யுள் வடிவிலானவைக்கு ஒரு உதாரணத்தையும் உரைநடை வடிவிலானவைக்கு ஒரு உதாரணத்தையும் தருகன்னு வந்திருந்த. அப்ப உரைநடை வடிவிலானவை தான் இது. அல் ஹிக்மா எல்லாம் அந்த ஸ்பீச் மாதிரி நினைக்கிற ஒரு வார்த்தை, ஒரு கூற்று. இப்ப இது வந்து ஷிர் என்றால் செய்யுள், அது கவிதை வடிவில் இருக்கும். சரி? அப்ப இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டா நல்லா இன்ஷா அல்லாஹ். ஓகே.
அப்ப நாங்க பார்த்து இந்த முதலாவது பகுதி கிளியரா விளங்கினா உங்களுக்கு? ஓ சார் விளங்குங்க. ஓகே, ஆ சார். சரி, ஆமாம் சார். ரைட். அடுத்தது சூறாக்கள். சரியா? ரெண்டாவது யூனிட் என்ன? ரைட். இதுக்கு ரைட். ஓகே, ரெண்டாவது நான் இதுல தொடராக நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். சூறாக்களை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு சார்ட் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சும் இருக்கும் சலாக்களுக்கு. ரைட். எங்களோட சிலபஸ்ல நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிலபஸ் இப்பதான் தெரிய வாராக்களும் மீக்குறாங்கல்ல. ரைட். அந்த அடிப்படையில அம்மஜுசில கடைசி சூறாக்கள் சூரத்துல் ஃபீல், குரைஷ், மாஊன், கௌசர், ரைட். அதே போல அல் காஃபிரூன், நஸ்ர், மசத், இஹ்லாஸ், ஃபலக், நாஸ். இந்த எல்லா சூறாக்களும் எத்தனை சூறாக்கள்? 10 சூறாக்கள் இருக்குது. சரியா? இந்த 10 சூறாக்களோட அபசையோட 10 வசனங்கள், மஆர்ஜுடைய 10 வசனங்கள், முத்தசிருடைய 10 வசனங்கள், இஸ்ராவுடைய 5 வசனங்கள். இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? படிச்சு கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்திருக்கின்ற சூறாக்களை பொறுத்த மட்டும் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டுல இருந்து நாங்க பார்த்தோம். சரியா? சார் ஓ, சூறாவுல 18 வசனங்கள் இருக்குது சார் புத்தகத்துல. இல்ல 18 அல்ல, அது 10 தானதா? ஆ, நீங்க பழைய புத்தகம்னு வச்சு கொண்டிருக்கிறீங்க போல. சரி சார். ஓ அது பரம்பரை சொத்தாக வச்சு கொண்டிருக்கிற புத்தகங்களை பொறுத்த மட்டும் அது எனக்கு பொறுப்பு சொல்ல இயலாது. சரியா? அது இப்ப தனக்கு பின்னான்னு சொல்லிட்டு அது பயன்படுத்துறீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுல பல மாற்றங்கள் வந்திருக்குது. சரியா? சிலபஸ் மாறல. ரைட். சில சேஞ்சஸ் வந்திருக்குது. அது புது எடிஷன்ல வந்திருக்கும். சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சரி சார். எஸ். ரைட். இப்ப 2016ஆம் ஆண்டு சூரத்துல் மசத் வந்திருக்குது. 17ஆம் ஆண்டு என்ன? முத்தசிர் வந்திருக்குது. 18 என்ன சூறா வந்திருக்குது? அபச. 19 ஃபீல். 20 காஃபிரூன். 21 மாஊன். 22 திருப்ப முத்தசிர் வந்திருக்குது. 23 இஹ்லாஸ் வந்திருக்குது. சரி, இப்ப இந்த இதை பார்க்கல உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வர சொல்லுங்க பார்க்க. இங்க வந்த வராததுகள் வந்த சூறாக்கள் அப்படியா? என்ன சொல்லுங்க பார்க்க. வராதது வரவா ஒரு 2-3 வருஷமா வந்தது வராது தானே ஷுவரா? 2-3 வருஷமா வந்தது வராத ஒரு கருத்து வேற. வந்த சூறாக்கள் திரும்ப வந்ததில்லை அப்படியா? வர வாய்ப்பு குறைவு. வர வாய்ப்பு தீவிரல குறைவு. எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ரைட். இப்ப நீங்க பாருங்க, சூரா குரைஷ் வந்தில்ல, சூரத்துல் கௌசர் வந்தில்ல, சூரத்துல் நஸ்ரும் வந்தில்ல, ஃபலக் வந்தில்ல, நாஸ் வந்தில்ல, மஆரிஜ் வந்தில்ல, இஸ்ரா கூட வந்தது இல்லை. சரியா? அப்ப பொதுவான ஒரு அவதானம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே வந்த ஒரு சூறா திரும்ப வந்தது இல்லை. ஆனாலும் சூரத்துல் முத்தசிர் 17ஆம் ஆண்டு வந்துட்டு திருப்ப 2022ஆம் ஆண்டு வந்திருக்குது. அப்ப இதை வச்சு எங்களுக்கு என்ன சொல்லலாம்டா, ஏற்கனவே வந்த ஒரு சூறா திரும்ப வராது என்பதற்கான நிச்சயம் இல்லை. அப்படித்தானே? உறுதி இல்லை, சுவர் பண்ண இயலாது. சரியா? ஒரு விஷயம். எனவே நாங்க வந்த சூறாக்களையும் நாங்க படிக்க தான் வேணும். ரைட். நீங்க பெரும்பாலும் ஸ்கூல்ல முழுமையாக படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த அடிப்படையில நீங்க எல்லா சூறாக்களும் படிச்சு முடிஞ்சு இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம், எக்ஸாம் பேஸ் பண்ணி படிக்கிறதா இருந்தா சரியா? எக்ஸாமுக்காக மட்டும் வரக்கொள்ள இப்ப குரேஷ் வந்தில்ல, ஏன்னா கௌசர் வந்தில்ல, நசுர் வந்தில்ல, அதே போல ஃபலக் இல்ல, ஏன்னா நாஸ் இல்ல, மஆரிஜ் இல்ல, அதே போல இஸ்ரா இல்ல. இதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி ஒன்று கொடுங்க. சரியா? படிச்சு படிச்சு முடிஞ்சு மீட்டல்ல ஈடுபட கொள்ள இந்த குறிப்பிட்ட சூறாக்களுக்கு மட்டும் நீங்க ஒரு ப்ரியாரிட்டி ஒன்று கொடுத்து நீங்க அதை படிச்சு கொள்ளணும். ஓகே, அது முதலாவது பாயிண்ட். சரியா? ரெண்டாவது, வந்த சூறாக்கள் வராது என்பதற்கான நிச்சயம் இல்லை என்றபடியால அதையும் நீங்க என்ன செய்யறது, அதை எழுதி கொள்ள வேணும். சரியா? அதை நீங்க இந்த நோட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொஞ்சம் படிச்சு கொண்டு போறது நல்லது. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப உதாரணமாக சூரத்துல் ஃபீல்ல எத்தனை வசனம் இருக்குது? ஃபீல்ல
சொல்லுவாக்க சூரத்துல் ஃபீல்ல அஞ்சு சூரத்துல் ஃபீல்ல 5 வசனம் இருக்குது. சூரா மாஊன்ல எத்தனை? 7 இல்லையா? 7. சூரத்துல் காஃபிரூன்ல 6. சரியா? சூரத்துல் மஸதுல 5. ஓகே. அதே மாதிரி இப்ப வந்த சூறாக்கள் அபசையில 10 தானே, அபசையில 10, அது மாதிரி முத்தசிர்ல 10. சரி, இந்த சந்தர்ப்பத்துல பலக்ல உங்களுக்கு தெரியும் 5 வசனங்கள் இருக்குது. சரியா? நாஸ்ல 6 வசனங்கள் இருக்குது. மஆரிஜ்ல 10 வசனங்கள். சரி, இஸ்ரால 5 வசனம், கொஞ்சம் பெரிய வசனம் தானே, 5 வசனம் இருக்குது. அப்ப குரேஷ்ல எத்தனை வசனங்கள் இருக்குது? 4. கௌசர்ல 3, நசுர்ல 3. சரியா? இப்ப நான் இதே இலக்கம் போட்டு காட்டினு சொன்னா, சரியா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமாக ஃபீல 5, மாஉன்ல 7, காஃபிரூன்ல 6, மஸதுல 5, அடுத்த ரெண்டும் 10 10 தானே. பொதுவாக வந்த பேப்பர்கள்ல 5 வசனம் அல்லது 5க்கு கூட இருக்கிற வசனங்கள் தான் எக்ஸாமும் வந்திருந்த. 5 அல்லது 5க்கு கூட. இப்ப ஃபீல் மஸத் ரெண்டும் 5 வசனம் தானே. அடுத்தது காஃபிரூன், மாஊன், அங்கல முத்தசிரும் அபசையும். ஆனா போன வருஷம் சூரத்துல் இஹ்லாஸ் வந்திருந்த. இஹ்லாஸுக்கு எத்தனை வசனம்? 4 வசனம். அப்ப இந்த சூறாக்கள் இன்னும் வந்ததில்லை. ஃபலக், நாஸ், மஆரிஜ், இஸ்ரா அதெல்லாம் வந்ததில்லை. சரியா? அப்ப பொதுவாக இப்ப சின்ன வசனங்களா இருக்கிற சூறாக்கள் சில நேரம் வராது என்ற அந்த எண்ணம் இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம். அந்த எண்ணங்களை கொஞ்சம் தெரியுங்க. சரியா? விளங்கினா? அந்த எண்ணங்கள் சில நேரம் உங்களை பாதிக்கும். அதாவது உதாரணமா ஃபலக், நாஸ் 5 6 வசனங்களை கொண்டு சூறாக்களாக இருந்தாலும் இதுவரையில வந்தில்லாட்டியும் கூட அதை விட்டுட்டு சூரத்துல் இஹ்லாஸ் வந்திருந்த. எனவே அதே போலதான் சூரா கௌசர் 3 வசனம் தானே. அப்ப 3 வசனங்களை கொண்ட சூறா வருமா என்ற கேள்விகளை எடுக்காம அது வரும் என்ற எண்ணத்தோட நீங்க கட்டாயமாக எல்லாம் மீட்டி படிங்க. ஓகே, அது ஒரு விஷயம். அப்ப கௌசர், நசுர் 3 வசனங்களை கொண்ட சூறா தான். ஆனா எக்ஸாம் பேப்பர் ஒன்று தயாரிச்சு வினாடிக்கு ஏழுமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இலக்கிய நயம் கேட்கலாம், படிப்பினைகள் கேட்கலாம், தஜ்வீ சட்டம் கேட்கலாம். சரியா? அதே போல அருளப்பட்ட பின்னணியை கேட்கலாம். அடுத்தது சூறாவை மொழிபெயர்க்க எழுந்தானே. எனவே அதை கருத்துல கொண்டு கட்டாயமாக நீங்க ரெடி ஆகினா சரி. அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கிற, இஸ்ரா வருமா அப்படி ஒரு டவுட் ஒன்று இருக்கிற பொதுவா. சரியா? இஸ்ரா இனி சிலபஸ்ல இல்லை. ஏன்னா சாரி, அப்படியா? சிலபஸ்ல இல்லையா? ரைட், ஓகே. அப்ப சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த வசனங்கள் பெரிய வசனங்கள் தானே. அப்ப பின்னணி இல்லை என்பதற்காக வேண்டி பின்னணியத்தான் கேட்கணும் இல்லை. விளங்குறா நான் சொல்றது? இப்ப பின்னணிக்கு மாற்றமாக வேறு சில வினாக்களை பொருத்தமான முறையில பயன்படுத்தினா தானே. சரி, அப்ப இந்த இஸ்ரா சூரா சிலபஸ்ல உள்ள சூரா. எனவே நீங்க அத நீங்க உண்மையிலேயே படிக்கிற நேரத்திலேயே பாடமாக்கியும் இருக்கணும். சரியா? பாடமாக்கித்தான் எழுதணும் என்ற கட்டாயம் இல்லை. அவ்வளவு சூறா தார, அதாவது பாடமாக்கி வச்சிருந்தா லேசி. இப்ப நான் அதை சொல்றேனே. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீங்க இப்ப இஸ்ரா வராது என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. சரியா? அப்ப நீங்க அதை படிக்கிறது படிக்காம இருக்கிறது அதோட கையில் இருக்குது. ஆனா சிலபஸுக்கு உட்பட்ட ஒரு சூறா என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்க நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, வராத சூறாக்களை பிரியாரிட்டி அடிப்படையில, முன்னுரிமை அடிப்படையில முதன்மைப்படுத்தி நீங்க நல்லா படிங்க. வந்த சூறாக்களை ஒரு மீட்டலாக பார்த்து கொண்டு போங்க. அடுத்து வசனங்கள்ட எண்ணிக்கையோட அடிப்படையில சின்ன சூறாக்கள் வராது அந்த என்ற அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க எடுத்துடுங்க. அது சொல்ல இயலாது. சரியா? போன வருஷம் இஹ்லாஸ் அந்த மாதிரி இந்த வருஷம் குரேஷோ கௌசரோ வரலாம் உதாரணமா. ரைட். அடுத்தது சூரத்துல் இஸ்ரா சிலபஸுக்கு அப்பாற்பட்ட வசனங்கள் அல்ல. அந்த இஸ்ரால வர அந்த வசனங்களும் சிலபஸுக்கு உட்பட்டது என்பதையும் நீங்க மனசுல வச்சுக்கொண்டா சரி.
அதுக்கு அருளப்பட்ட பின்னணி என்னன்னு இல்லைதான், சரி அப்படித்தானே? ஆனாலும் அதுக்கு பொருத்தமான வேறு பேப்பர்களையும் எடுக்கலாம். ஓகே, வேறு பேப்பர்களையும் வேறு வினாக்களையும் அந்த வினாப்பத்திரத்தில் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, எஸ் வி கோட் சூரா இஸ்ரா ஃபார் அவர் தேர்ட் டேர்ம் எக்ஸாம். எஸ் வந்திக்கலாம் வேணா, அப்படித்தானே மகள்? அப்போ தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஒரு எங்க வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல் மாகாணம் தானே, சரியா? சார் இலக்கியம் எங்க இருக்கிறாங்க சார்? அண்ணா விலங்கல் எப்படி? ஓகே ரைட். நான் அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த இதை எப்படி எழுதுறது என்பது சம்பந்தமாக அடுத்த செஷன்ல நான் அவளுக்கு விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு கிடைச்சிக்கிற பேப்பர்கள் இருந்தா தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லார்ட்டையும் மீக்குமேனா இருக்கிறதா? ஓகே, அவங்களோட பேப்பர்கள் அனுப்புவீங்க. நிறைய பேர் அனுப்பியிருந்த சில பேப்பர்களும் கிடைச்சிக்குது. இப்போ மேல் மாகாண பேப்பர், கிழக்கு மாகாண பேப்பர், மத்திய மாகாண பேப்பர். இன்றைக்கு இப்போ கிட்டத்தட்ட 230 பேர் இருக்கிறீங்க. அப்போ இதில் எல்லா மாகாணங்களை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இப்போ மாகாண பேப்பர் இருக்கும் உங்கள்கிட்ட. அதே போல வலயக்கல்வியினூடாக காரியாலயத்தினூடாக எடுக்கப்பட்ட பேப்பர் இருக்கலாம். அதே போல உங்களோட டீச்சர் பாடசிரியர் உங்களுக்கு படிப்பிச்ச நேரம் பேப்பர் அவங்களோட கையாலேயே எடுத்த பேப்பராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பேப்பர்களை ஷேர் பண்ணி கொண்டா கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. எஸ் சார், எல்லா சூறாவிலையும் தஜ்வீத் சட்டம் எல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்துறா என்று கேட்டுக்கிறீங்க. ஓகே, இன்ஷால்லா பார்ப்போம், டைம் இருந்தால் பார்ப்போமே. ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? கவரேஜ் ப்ராப்ளம் இருக்குது சார். ரெக்கார்டிங் கிடைக்கும், ஆனால் அவசரமாக கிடைக்குமான்னு தெரியல. சரியா? இப்போ கேட்குற அவசரத்துக்கே ரெக்கார்டிங் வருமானு தெரியல. பொதுவாக அவ்வளோ தெரியும், நான் செய்கிற கிளாஸ் ரெக்கார்டிங் கூட டிலே ஆகுற ஏன்னா அப்படித்தானே. சூறாவின் மொழிபெயர்ப்பு கேட்டால் நாம புக்கில் இருக்கிற இதை அப்படியே எழுதினால் அது சரியா? சூறாட மொழிபெயர்ப்பு கேட்டால் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதினா சரி. ஓகே, அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயின் தி செஷன். தாராளமாக ஜாயின் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷால்லா அடுத்த செஷனை சரியா 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். ஒன் டைமுக்கே வந்து ஜாயின் ஆக பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஞாபகம் வரத்தான் சொல்லிட்டு போவேன், எனவே மிஸ் பண்ண வேணாம். சரியா? ரைட், ஓகே. ரைட், நீங்க கேள்வி கேட்கறத நிப்பாட்டினா அடுத்த செஷன்ல என்ன சொல்லி தரையிலும். ரைட், அடுத்த செஷன்ல கேட்குறீங்களா? ரைட், நான் இதுக்கு மட்டும் கேட்டுக்கிறதுக்கு மட்டும் இதே லிங்க்ல தானே ஜாயின் ஆகணும்? இல்ல, 2வது செஷனுக்கு இன்னும் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது இல்லையா? அதுலயா? ஓகே சார். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். சின்ன ஹெல்ப் பண்ணணுமா? சார் என்னடா கேக்குறீங்க? ஓகே, பாரக்கல்லாஹு ஹைர். ஓகே, சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.